இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். +2 மதிப்பெண் சான்றிதழ். 18ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் வரும் 30ஆம் தேதி முதல் பள்ளிகளில் வழங்கப்படும். சட்டப்பேரவை பட்ஜெட். தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை நேரலையாக ஒளிபரப்பப்படும். டெங்கு தடுப்பூசி. இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசி மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கல்வி முறை மாற்றம். பள்ளி கல்வித்துறையில் ஸ்டீம் கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கதை வடிவிலான கணித கல்வியின் மூலம் மாணவர்களின் புத்தக பை சுமையையும் மன சுமையும் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடைகள். மதுக்கடை பார்களில் பீடி, சிகரெட் போன்ற புகையிலை பொருள் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தர சான்று பெற்ற குடிநீர் மற்றும் குளிர்பானங்களை மட்டுமே விற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டணம். சுங்கச்சாவடிகளில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வசிக்கும் உள்ளூர் மக்கள் ராஜ மார்க்க யாத்திரா மொபைல் செயலி மூலம் டிஜிட்டல் முறையில் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். உள்ளூர் விடுமுறை. பல்வேறு மாவட்டங்களில் ஆடி கிருத்திகை, வல்வில் ஒரி விழா மற்றும் கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனை ஈடு செய்ய அந்தந்த மாவட்டங்களில் மாற்று பணி நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வானிலை அறிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரும் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவில் அறங்காவலர். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 8193 கோயில்களில் அறங்காவலர்களை நியமிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகஸ்ட் 20 கடைசி தேதியாகும். மருந்து விற்பனை கட்டுப்பாடு. எத்தில் ஆல்கஹால் அதிகம் உள்ள மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இன்றி விற்பனை செய்யக்கூடாது என சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. GATE நுழைவுத் தேர்வு. மத்திய அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளில் சேர தேவையான கேட் 2027 தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் மாதம் தொடங்குகிறது. ராஜ் பயணம். ராஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூலை 24 கடைசி நாளாகும். நீர்வளத்துறை டெண்டர். பொள்ளாச்சி நீர்வளத்துறையில் அறிவிக்கப்பட்டிருந்த 22 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் போக்குவரத்து மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி வழியாக செல்லும் பல ரயில்களின் நேரத்திலும் பாதையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் ரயில் நிலைய அறிவிப்புகளை சரிபார்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆவின் நெய். மொத்த விற்பனையாளர்களுக்கான ஆவின் நெய் விலை உயர்வு மற்றும் கமிஷன் மாற்றத்தை ஆவின் நிறுவனம் திரும்ப பெற்றுள்ளது. நுகர்வோருக்கு பழைய விலையிலேயே நெய் கிடைக்கும். ரேஷன் கார்டு EKYC. அத்தியோதய ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூலை 31க்குள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று விரல் ரேகை பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். TNPSC தேர்வு குரூப் 1 முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில்கள். திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு ஜூலை 25ஆம் தேதி விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். டாஸ்மாக் விலையில் அதிரடி மாற்றம். டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவது நீண்ட கால புகாராக உள்ளது. இந்நிலையில் அமைச்சர் விக்னேஷ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜூலை 27ஆம் தேதி முதல் இதில் முக்கிய மாற்றங்கள் வரவுள்ளன. கூடுதல் கட்டண வசூலை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் அரசு புதிய நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளது. இது நுகர்வோர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய வீட்டு வசதி வாரிய தலைவர் நியமனம். தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் புதிய தலைவராக சிவா நியமிக்கப்பட்டுள்ளார்.
இவர் தாவேகா கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருபவர். கட்சியின் முக்கிய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்பட்டு வருபவருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அங்கீகாரம் கட்சி வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டசபை கூட்டம், அரசியல் விமர்சனங்கள். சட்டமன்ற பேரவை கூட்டுவது தொடர்பான நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து அரசியல் களத்தில் விவாதங்கள் எழுந்துள்ளன. இதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் காரணங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இது தற்போது மாநில அரசியலில் விவாத பொருளாக மாறியுள்ளது. பழனி கோயில் நில விவகாரம். சிபிஎம் நிலைப்பாடு. பழனி கோயில் நிலப்பகுதியில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இது குறித்து தீவிர விசாரணை தேவை என்று வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அமைச்சர் மீது தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுகவிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகி. திமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் புகழ்காந்தி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் சில குடும்பங்களின் ஆதிக்கம் குறித்து அவர் முன்வைத்துள்ள புகார்கள் திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறையில் ஒரு நெகிழ்ச்சி சம்பவம். கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்த 2 குழந்தைகளை மீட்ட தாவேகா அரசின் சிங்கப்பெண் சிறப்பு படை அந்த பகுதியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. குழந்தைகளின் கல்விக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் செய்த இந்த உதவி சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. அதிமுக திமுக கூட்டணி விவகாரம். மாப்பா பாண்டியராஜன் விளக்கம். அதிமுகவை ஆதரிக்க திமுக முன்வந்ததாக தொடரும் விவாதங்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் விளக்கமளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இது குறித்து கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் அத்தகைய ஆதரவு எதையும் தாங்கள் ஏற்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ரியல் எஸ்டேட் துறையில் விலை குறைப்பு. சென்னையில் வீடு வாங்குவோருக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் கட்டிட அனுமதிகளுக்கு வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சதுர அடிக்கு சுமார் 100 ரூபாய் வரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை பட்ஜெட்டில் அறிவிப்பா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்த அறிவிப்பு இருக்குமா என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக அரசு இந்த நடவடிக்கை எடுக்குமா என்பது விரைவில் தெரிய வரும். நடிகர் திலகம் 100ஆண்டு விழா, முதல்வரின் உறுதி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 100ஆண்டு விழாவை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் பிரமாண்டமாக நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை அறிந்த சிவாஜி கணேசனின் மகன் பிரபு முதல்வரின் இந்த முன்னெடுப்புக்கு தனது நெகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி திட்டங்கள் மறு ஆய்வு. நிதி நெருக்கடியால் சென்னை மாநகராட்சி தத்தளித்து வரும் நிலையில் மாநகராட்சி அறிவித்த 90 திட்டங்களின் மதிப்பீடுகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. திட்டங்கள் மிக அதிக மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தாவேகா அரசு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீட் தேர்வு குறித்த தாவேகா நிலைப்பாடு. நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தனது உறுதியான நிலைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்காமல் நீட் தேர்வை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்பது அக்கட்சியின் கொள்கையாக உள்ளது. கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அதுவரை மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஒரு சிறப்பு பட்டியலை உருவாக்க வேண்டும் என்றும் தாவேகா வலியுறுத்தியுள்ளது. திமுகவில் முக்கிய நிர்வாகி விலகல். திமுகவின் அயலக அணி இணைச் செயலாளராக இருந்த புகழ்காந்தி அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு சிலரின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாகவும் அவர் தனது விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி உள்ளிட்டோர் விடுவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பிரதமர் இல்லம் அருகே போராட்டம் நடத்தியதற்காக தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர். சுமார் 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர்களை விடுவிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் அரிசி மூட்டைகள் ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் ரேஷன் கடை ஒன்றின் அருகே கேட்பாரட்டு கிடந்த அரிசி மூட்டைகள் குறித்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக ஆய்வு செய்தார்.
முறையான விநியோகம் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்த அவர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் சவால். மாணவர்களின் நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்துள்ளார். எந்த அழுத்தங்கள் வந்தாலும் போராட்டத்தை தொடருவோம் என்று தனது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வர் விஜய். தமிழக முதலமைச்சர் விஜய் தாம் கொடுத்த வாக்குறுதியின்படி வடசென்னை வடக்கு மாவட்ட தாவேக செயலாளர் சிவா அவர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளார். கடந்த தேர்தலின் போது சிவா செய்த களப்பணிகளை பாராட்டி அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் ஊராட்சி தலைவருக்கு கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. போடப்படாத சாலைகளுக்கு செலவின கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தாவேக அரசின் பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் முதல் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. அரசின் அறிவிப்புகள் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இருக்குமா என்பது குறித்த விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. இந்திய மாலுமி அகில் ஜோயன் உயிரிழப்பு. ரஷ்யாவில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் சிக்கி கேரளாவை சேர்ந்த மாலுமி அகில் ஜோயன் உயிரிழந்தார் என்ற செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் மீண்டும் எழுந்துள்ளன. வனவிலங்கு மரணம். திருநெல்வேலி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் 14 வயது மதிக்கத்தக்க பெண் கரடி ஒன்று உயிரிழந்துள்ளது. வயது முதிர்வு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருக்க கூடும் என வனத்துறையினர் முதற்கட்ட தகவல்கள் வழங்கியுள்ளனர். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு. மாணவர்களிடையே போதைப் பொருளின் தீமையை விளக்கும் வகையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் சிறப்பு பேட்டியொன்றை அளித்துள்ளார். போதைப் பொருளை ஒழிக்க காவல்துறை மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் குறித்து அவர் விளக்கமளித்தார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.